ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எவ்ரிடே ஈவினிங் கிறிஷுவை கூட்டிகிட்டு நான் ஒரு வாக் போவேன். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஈவினிங் கிறிஷுவோட அப்பா ஒர்க் முடிச்சு வர டைமுக்கு தான் நாங்கள் வாக்கிங் போவோம். வீட்டிலேருந்து நேராக அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்கிங்க்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வந்த உடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வாக் போவோம். மார்னிங் அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நைட்டு தான் வீட்டுக்கு வருவார். அது வரைக்கும் நானும் கிறிஷுவும் தனியாக தான் வீட்டில் விளையாண்டுட்டு இருப்போம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க எங்களுக்கு இது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். அதனால கண்டிப்பாக நாங்கள் வாக் போயிடுவோம் எவ்ரிடே. கிறிஷுவோட அப்பா வந்துட்டார். அவர் வந்த உடனே இவனும் அப்படியே ஒரே தாவு தான் அவங்க அப்பா கிட்டே என்கிட்ட. அதுக்கப்புறம் வரவே மாட்டான். ஆக்சுவலி எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் அவனை பார்த்துக்கிட்டு நைட் அவங்க அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இருக்கே ஒரு சந்தோஷம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட நான் கொடுத்துட்ட கிறிஷுவை நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஒரு 1 வீக்காக கிறிஷு கொஞ்சம் நடக்க ட்ரை பண்ணுறாங்க. நல்லாவே ஒரு 10 ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே எடுத்து வைப்பாங்க இண்டிபெண்ட்டாக. இந்த தடவை நாங்கள் வாக் போகும்போது ட்ரை சைக்கிளில் கூட்டிகிட்டு போகல. எப்பயுமே ட்ரை சைக்கிள் தான் கூட்டிகிட்டு போவோம். பட் திஸ் டைம் சரி 3 பேருமே ஒரு வாக்காக போவோம்னு சொல்லி போனோம். அவனும் என்னை இறக்கி விடுங்க, நான் நடந்தே தீருவேங்கிற மாதிரி தான் இருந்தான். அதனால் அவங்க அப்பா அப்பப்போ கொஞ்ச நேரம் இறக்கி விட்டார். அப்புறம் குழந்தைக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி தூக்கிப்பார். கிறிஷுவுக்கு என் கூட அவங்க அப்பா கூட விளையாண்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ வெளியே குட்டி குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ப்ளே ஏரியா. ஈவினிங் 6க்கு மேலே நிறைய குழந்தைங்க இங்கே விளையாட வந்துடுவாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே கொஞ்ச நேரம் தான் அவங்க அப்பா கிட்ட இருந்தான். அதுக்கப்புறம் இறக்கி விட சொல்லி ஒரே அடம். அவங்க அப்பா இறக்கி விட்டதுக்கப்புறம் எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருங்க. புது சர்ஃபேஸாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுப்பான் பாருங்க ஒரு ஓட்டம். கையிலேயே அவனை பிடிக்க முடியல ரொம்ப நேரமாக. கிறிஷு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் அவரால் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருவார். ஸோ அப்போ அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட் அவருக்கு தேவைப்படும். அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவன் எப்பயும் ஒன்றா ட்ரை சைக்கிளில் வருவான், இல்லை அவங்க அப்பா அம்மா கூட வருவான், இன்னைக்கு இப்படி சாக்ஸை போட்டுட்டு நடக்கிறானேன்னு அங்கே இருக்க குழந்தைங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறதுலே இவன் தான் குட்டி குழந்தை. ஸோ எல்லாருமே அவன் கூட அப்பப்போ விளையாடுவாங்க, பேசுவாங்க, கொஞ்சுவாங்க கிறிஷுவை சம்டைம். இவனோட செட்டே 2-3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆல்ரெடி வாக்கிங் கிறிஷுக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக அவங்களே வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். அவர் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கே பார்க்க பாவமாக இருக்குது. கால் வலிக்குமோ என்னவோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. பட் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியலை. கையை பிடிச்சா நடக்க வச்சா கொஞ்சம் அவரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு அவர் ஷர்ட்டில் மட்டும் ஒரு பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ தட் கீழே விழுந்தான் டக்குன்னு அவனை கேட்ச் பிடிச்சிடலான்ட்டு. அவரும் நிறைய தடவை கீழே விழுந்து தத்தி தான் நடந்தார். பட் பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே நடந்தார். அந்த ப்ளே ஏரியாவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி அது 2 அப்பார்ட்மெண்ட்டோட சென்டர் ஏரியா. அவர் அங்கே ஒரு இடம் விடாமல் நான் நடந்தே தீருவேன்னு நடந்தார். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் நின்று அவனை பார்த்துட்டு கூட போனாங்க. அங்கே உட்காந்து விளையாண்டுருந்த குழந்தைங்களையும் போய் அவன் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களும் எல்லாரும் வினோதமாக பார்த்தாங்க, என்னடா இவன் திடீர்னு நம்மக்கிட்ட வரானே அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துருச்சு அங்கே இருந்த பாப்பா. சரி கால் வரைக்கும்னு சொல்லி வாங்க வீட்டுக்கு போகலாம், போது கிறிஷு வாங்க நான் கூப்பிட்டேன். அவன் என்னை மதிக்க கூட இல்லை. பாருங்க எவ்வளோ ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு. எனக்கும் அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கிறிஷுவோட அப்பாவுக்கு கிறிஷுன்னு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எப்பயுமே ஒர்க் போயிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் என்கிட்ட. நீ குழந்தை கூட இருக்கிற டைம் ரொம்ப அதிகம், பட் நான் அவன் கூட இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. எப்படா சண்டே ஆகும், எப்படா ஃபுல் டே அவன் கூட இருக்கும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நான் தான் சமாதானப்படுத்தி இந்த மாதிரி வாக் போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவேன். அட்லீஸ்ட் இந்த டைம் நீங்கள் அவன் கூட ஜாலியாக இருக்க முடியலன்னு சொல்லி. வாக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு, சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பட் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க அப்பா கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்கிறான், என்னை இறக்கி விடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சரி வா வீட்டுக்குமே நீ நடந்தே வா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. லிஃப்ட் வரைக்குமே சார் நடந்து தான் வந்தார். லிஃப்ட் வரைக்கும் வந்தாச்சு. சரி வாடா இப்பயாச்சும் உன்னை தூக்கிக்கிறேன்னா அதுக்கும் அவர் அடம்தான். லிஃப்ட்டுக்குள்ளேயும் நானாக தான் ஏறுவேன்ட்டு. பட் நாங்கள் அடிச்சு பிடிச்சி எப்படியும் தூக்கி அவனை சமாதானம் பண்ணிட்டோம்.
லிஃப்ட்டுக்குள்ள என்ன முழிக்கிறான் பாருங்க, என்ன போட்டு அடிக்கிறான், அவங்க அப்பாவை போட்டு அடிக்கிறான், எதுக்குடி என்ன தூக்கி வச்சிருக்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 குட்டி பசங்க வந்தாங்க. அவங்க எங்களோட சேம் ஃப்ளோரு தான். அவங்களும் வந்து கிருஷிப்க்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும் ஈவினிங் வாக் எங்களோடது. டெய்லியும் நாங்கள் இப்படி தான் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாய்.